கிரிப்டோகரன்சி அப்படின்னா இப்போ நம்ம என்னன்னு பார்க்க போறோம். கிரிப்டோகரன்சியை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு மணி எவல்யூஷன் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அதுக்கான நீட் என்னன்றது நம்மளுக்கு புரியும். ஸோ மணி எவால்யூஷன் என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். மணி எவால்யூஷன்ல நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்துல ஒரு பொருள் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு 2 மூட்டை அரிசி வேணும்னா அவங்க 2 மூட்டை பருப்பு கொடுத்து வாங்கிப்பாங்க. இந்த மாதிரியே ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால இந்த மாதிரி முறைய பயன்படுத்த முடியல. எதனால பயன்படுத்த முடியலன்னா, இது எல்லா இடத்துக்கும் சூட்டபிளா இல்ல. சோ இத ஓவர் கம் பண்றதுக்கு கோல்ட் காயின்ஸை கண்டுபிடிச்சாங்க. கோல்ட் காயின்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மூட்டை அரிசி 2 தங்க நாணயம் அப்படின்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் ஒரு மூட்டை அரிசி, பருப்பு, மிளகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தங்க நாணயங்களை பேஸ் பண்ணி பொருட்களுடைய விலை மதிப்பை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தங்க நாணயம் பண்றதுனால சேஃப் இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் திருடு போக ஆரம்பிச்சிருச்சு தங்க நாணயங்கள்லாம். சோ இத பாதுகாக்கிறதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத பேஸ் பண்ணி மூணாவதா மெட்டல் காயின்ஸ் கொண்டு வந்தாங்க. சோ நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா மெட்டல் காயின்ஸ் கொடுத்து, அதாவது அந்த காயின்ஸ் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது எல்லா இடத்துக்கும் நம்ம காயின்ஸ் நிறைய கொண்டு போற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மெட்டல் காயின்ஸே ரொம்ப சர்ப்ளஸா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கம்மி பண்றதுக்காக பேப்பர் மணியை கண்டுபிடிச்சாங்க. பேப்பர் மணி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம்னா நம்ம ஒரு காயினை நிறைய கொண்டுட்டு போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாருக்குமே. அதை ஓவர் கம் பண்றதுதான் பேப்பர் கரன்சி. அதோட வெயிட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. வேல்யூ அதிகமா இருந்துச்சு. நிறைய அமௌண்ட் ஆஃப் வேல்யூ பிரிண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்றது கொண்டு வந்தாங்க. இதுவும் போக போக என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, நோட்டு கிழிஞ்சு போறது, டூப்ளிகேட் நோட்ஸ் வர்றது. ஸோ இதுவும் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இன்னும் பெட்டரா வந்ததுதான் பிளாஸ்டிக் கார்ட்ஸ். பிளாஸ்டிக் கார்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ். இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இப்போ கரன்சி எல்லாம் நம்ம இருந்தாலும் அதை நம்ம ஓரளவுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம கையிலேயே கொண்டு போகணுன்ற அவசியம் அது இல்லை. நம்ம எங்க வேணா இருக்கலாம். நம்ம இந்த கார்டு மூலியமா பே பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட கரன்சிஸ் நோட்ஸ் அவைலபிளா இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப இதுல என்ன அட்வான்டேஜ் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதுனால நிறைய ஃப்ராட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓடிபி ப்ராப்ளம் வந்துச்சு, ஸ்டீல் த அமௌண்ட் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இ மணி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இ மணினா இப்போ ரீசெண்டா வந்திருக்க போன்பே, ஜிபே ஆப் மூலியமா பண்றதுதான் இ மணி. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஒரு நாளைக்கு அனுப்ப முடியும்ன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் சர்வர் ப்ராப்ளம் இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம சிக்னல் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து இ மணி வரைக்கும் நம்ம ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்த எவல்யூஷனுக்கு வந்துட்டக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம எங்கேயோ லேக் ஆகுற மாதிரியே இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு கொண்டு வந்ததுதான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி தான் எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுதுன்றதை இதுக்கப்புறம் வர ஸ்லைடு நம்ம பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சினா சிம்பிளா என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மணி. இந்த விர்ச்சுவல் மணியை நம்மளால பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. பட் அதை நம்மளால ஓன் பண்ண முடியும். ஸோ கிரிப்டோ கரன்சில ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின். இதுதான் மதர் ஆஃப் த காயின் சொல்லுவாங்க. பிட்காயினுடைய எவல்யூஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2008ல இத சட்டாஷி நக்கமோட்டோ தான் கண்டுபிடிச்சாங்க. 2009ல பிட்காயின் நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2010ல கிரிப்டோ கரன்சி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு அதை லான்ச்சும் பண்ணாங்க. 2011ல பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயின் ரேட் ஒரு USDயா இருந்துச்சு. 2013ல ஒரு பிட்காயின் 100 USDயா இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே 2014ல மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறதுக்கு பிட்காயினை அவங்க ஒரு பேமெண்ட் மோட அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. 2017ல பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயின் 10,000 USDயா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 2021ல ஒரு பிட்காயின் 58,000 USDயா இருக்கு.
பிட்காயின் மாதிரியே இன்னும் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதோடைய காயின்ஸ் ஃபீச்சர்ஸ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. நம்ம எதுக்காக கிரிப்டோ கரன்சி போறோம், அதோட ரீசன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃப்ளேஷன் என்னன்றத பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1929ல $20 நம்மளால எவ்வளவு பொருட்கள் வாங்க முடிஞ்சிச்சு. அதுவே வந்து 60ங்கள்ல வந்து அதோட பொருட்களோட அளவு வந்து குறைஞ்சிருச்சு. 2014ல நம்மளால 1-2 பொருட்கள் தான் வாங்க முடிஞ்சிச்சு. 2020ல வெறும் ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கெட்டோ தான் நம்மளால வாங்க முடிஞ்சிச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிட்காயினை வச்சு நம்மளால 2012ல ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் அப்படிதான் வாங்க முடிஞ்சிச்சு. இதுவே 2013ல ஒரு 10 பொருட்கள் நம்மளால வாங்க முடியற அளவுக்கு பிட்காயின் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. 2014ல ஒரு மாசத்துக்கு தேவையான நம்மளுக்கான என்ன ப்ராடக்ட்ஸ்ல வேணுமோ அது எல்லாமே நம்மளால வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ 2020ல ஒரு கார் வாங்குற அளவுக்கு பிட்காயின் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் டீஃப்ளேஷன். கிரிப்டோ கரன்சிஸ்ல யாரெல்லாம் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்ற லிஸ்ட் இங்க இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அக்செப்ட் பண்றாங்க, பேபால், எட்சி, அமேசான், கேஎஃப்சி, பர்கர் கிங், இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சியோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் கவர்ன்ட் அண்ட் மேனேஜ்ட். இப்போ நம்ம ஒரு காயினை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதை நம்மளே வந்து கவர்ன் பண்ணிக்கலாம். அத்தாரிட்டிஸ் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கும். அதுதான் வந்து செல்ஃப் கவர்ன்ட் அண்ட் மேனேஜ். நம்மளே வந்து அதை ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு பேமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் இடையில யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம டைரக்டா அவங்க சென்ட் பண்ணிக்கலாம். டீசென்ட்ரலைஸ்ட்னா அதுதான். நம்மளுக்கு இடப்பட்ட மிடில் மேன நம்மளுக்கு யாரும் செயல்பட மாட்டாங்க. நம்மள வந்து ஒரு எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு டைரக்டா சென்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ் மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன். இது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு யூஎஸ்டிடியை வந்து ஐஎன்ஆரா மாத்துறீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த நம்ம பிட்காயின் கிரிப்டோ கரன்சில வந்து கம்மி பண்ணிடலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் ஃபினிஷ் ஸ்மூத்லி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டிலே. இப்போ நம்ம இங்க இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் அனுப்பணும்னா எப்படியும் 3 to 4 days ஆகும். அப்புறம் அது வந்து அவங்க போய் சேர்றதுக்கும் அவங்க பே பண்ற ஃபீஸும் அதிகமா இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல வந்து நம்ம காயின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா நம்ம அனுப்பிக்கலாம். அதாவது கிரிப்டோ கரன்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா போகும். அடுத்தது இது ரொம்ப செக்யூர் அண்ட் பிரைவேட். நம்மளே வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறதுனால இது ரொம்ப செக்யூர்டாவும் நமக்கு பிரைவசி காயினாவும் இருக்கு. கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்ஸ் வந்து இப்ப வேர்ல்ட் வைட்ல நிறைய இடத்துல இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ மொத்தமா வந்து 34,000+ கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கு. இதை வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற கண்ட்ரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் கனடா. அவங்க கிட்ட வந்து 75% ஆஃப் கிரிப்டோ கரன்சி மிஷின்ஸ் வந்து இருக்கு. இந்தியால வந்து 2 கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் மிஷின் இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி. கிரிப்டோ கரன்சி வந்து எங்கெல்லாம் ரெகுலேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, ஐஸ்லாந்து, மெக்சிகோ, யூரோப்பியன் யூனியன், எல் சால்வடோர், டென்மார்க், ஜப்பான், யுனைடெட் கிங்டம். எங்கெல்லாம் வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அல்ஜீரியா, சைனா, ஈராக், நேபாள், துனிசியா, பங்களாதேஷ், ஈஜிப்ட், மொராக்கோ, கத்தார். இந்தியால வந்து இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்ஸபிளா கொண்டு வரதுக்கான ப்ராசஸிங்கும் நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.